ஹாய் எவ்ரிவன். தமிழ்நாடு சிஎம் கேபினெட் போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஸ், ஹெல்த், எஜுகேஷன், இண்டஸ்ட்ரீஸ்னு இம்பார்ட்டன்ட் மினிஸ்ட்ரிஸ் இருக்கு. பட் இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் சேஞ்ச். ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டை செப்பரேட் மினிஸ்ட்ரியா கிரியேட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்த டிஎம்கே கவர்மெண்ட்ல இந்த ஸ்ட்ரக்சர் கிடையாது. இந்த மினிஸ்ட்ரி செப்பரேட்டா இல்ல. ஓகே, ஒரு ஸ்டேட்ல எவ்வளோ மினிஸ்டர்ஸ் இருக்கலாம்? ஸோ கான்ஸ்டியூஷன் படி பார்த்தா டோட்டல் எம்எல்ஏஸோட 15% எக்ஸிட் பண்ணக்கூடாது. பட் மினிமம் 12 மினிஸ்டர்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தமிழ்நாடு அசம்பிளி எடுத்துக்கிட்டிங்கன்னா 234 எம்எல்ஏஸ் இருக்காங்க. ஸோ இங்கே மேக்ஸிமம் மினிஸ்டர்ஸ் அலவுட் பார்த்தீங்கன்னா 35 தான். ஸோ இந்த ரூல் எப்போ வந்துச்சு? 2003ல 91st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் போட்டாங்க. இது ஏன் வந்துச்சுன்னா, முன்னாடி சில ஸ்டேட்ஸ்ல ரொம்ப அதிகமான மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட்ஸ் கூட செப்பரேட் மினிஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதனால கோயிலேஷன் பார்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க, இல்லை எம்எல்ஏஸ்க்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்து சப்போர்ட்டை கெயின் பண்ணுவாங்க, இல்லைனா டிஃபெக்ஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக இதை பண்ணாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஜம்போ கேபினெட்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால தான் 91st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துச்சு. மினிஸ்டரோட சைஸ்க்கு லிமிட் போட்டாங்க. ஐ ஹோப் இட் இஸ் யூஸ்ஃபுல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.